வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப அட்டகாசமான மிளகு தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அப்புறமா இதில் இருக்கிற கசப்பு தெரியாமல் எப்படி சமைக்கிறதுங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவோட ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்த மிளகு தக்காளி கீரையை இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டு கீரையை எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கலை, எங்கள் வீட்டிலே போட்டிருந்தோம். ஸோ அந்த கீரையை தான் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த கீரையோடு நம்ம சேர்க்கறதுக்காக தேங்காயும் எடுத்துகிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. அப்புறமா இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், இந்த மாதிரி நல்லெண்ணெய் எது விருப்பப்பட்டாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரை இதெல்லாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே இந்த மாதிரி ஒரு 4-5 வரமிளகாயை விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கலரே வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக மாறி இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு டைம் வதக்கி விட்டுறணும். இந்த மஞ்சத்தூள் வந்து எண்ணெயில் இந்த மாதிரி வதங்கும் போது அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற கீரையை வந்து நம்ம சேர்த்துடலாம். மிளகு தக்காளி கீரையை நம்ம வந்து சேர்த்துடலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கீரையை ஃபுல்லாக சேர்த்துருங்க. மிளகு தக்காளி கீரையை ஒரு சிலர் மணத்தக்காளி கீரைன்னு கூட சொல்லுவாங்க. வயிற்று பூச்சி, வயிற்றில் இருக்கிற புண்ணு, அல்சர், குடல் புண், இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து குணமாகறதுக்கு நம்ம வந்து இந்த மிளகு தக்காளி கீரையை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். வாரத்தில் 2 தடவையாவது இந்த மிளகு தக்காளி கீரையை நீங்கள் வந்து செய்யுங்க. அடுத்ததாக நம்ம கீரையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நம்ம கலந்து விட்டுறணும். ஏன்னா கீழே இந்த வெங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் இருக்குது, மேலே உப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் போல் இந்த மாதிரி தண்ணியை நல்லா தெளித்து விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால கலந்து விடாமல் விட்டோன்னா ஒரே இடத்துலையே தங்கிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். நம்ம வந்து கீரையை இதில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கீரை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருங்கி வெந்து வந்துருச்சு. எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்கள், இவ்வளோ தான் வந்தது கீரை. இப்போது கீரையெல்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மிளகு தக்காளி கீரையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி தேங்காய் இல்லைனா வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முட்டை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 முட்டையை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய்க்கு பதிலாக அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தேங்காய் துருவல் இல்லைனா முட்டை இந்த மாதிரி சேர்த்து இந்த மிளகு தக்காளி கீரையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கசப்பு சுத்தமாகவே தெரியாது, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்டான மிளகு தக்காளி கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு மத்தியானம் பொரியலாக வந்து போட்டு கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக தாங்க. இன்னும் வேறு ஏதாவது ரெசிபிஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டாட்டா, பாய் பாய்ங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.